மாண்புமிகு தளபதி அவர்கள் அனைவருக்கும் வீடு வேண்டும் என்ற இலக்கோடு தொடர்ந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாகவும் ஊரக பகுதிகளில் கலைஞர் கனவு இல்லத்தின் மூலமாகவும் வீடுகளை கட்டக்கூடிய ஒரு மகத்தான பணியை தொடங்கி அந்த பணிகளை அந்தந்த குறிப்பிட்ட தேதிக்குள் முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஆணைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து குறிப்பாக நம்முடைய கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட நம்முடைய பகுதியில் குடியிருக்கக்கூடிய இந்த 640 குடியிருப்புகளுக்கும் 55.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த வீடுகளுக்கு இன்று நாம் 640 குடியிருப்புகளுக்குமான ஆணைகளை பெறுகின்றோம். கிராமப்புறங்களில் கலைஞர் கனவு இல்லத்தின் மூலமாக ஆண்டுக்கு 1 லட்சம் வீடுகள் கட்டக்கூடிய மகத்தான பணியை மாண்பு முதலமைச்சர்கள் நிதிகளை வழங்கி ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு அந்தந்த பயனாளிகளுக்கு மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவோடு வழங்கப்பட்டு வருகின்றன. இன்று குடியிருக்கக்கூடிய இந்த 640 நபர்களுக்கும் பயனாளிகளுக்கும் மாண்பு முதலமைச்சருடைய நல்ல ஆசியோடு குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய பங்களிப்பாக ஏறத்தாழ 38.4 கோடி ரூபாய், அதாவது மொத்த தேவையில் ஏறத்தாழ 70% தமிழ்நாடு அரசு இங்கு நம்முடைய குடியிருப்புகளுக்கு 17% மட்டுமே இருக்கின்றன. நம்முடைய பயனாளிகளுடைய பங்கு 13%. ஆக குடியிருப்புகளுக்கு 70% நிதிகளை கொடுத்ததோடு மட்டுமல்லாது நாம் குடியிருப்பிற்கு ஏற்ப நம்முடைய பகுதிகளை குறிப்பாக இந்த கட்டிடத்திற்கு தேவையான பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு பணிகள் இங்கே முன்னெடுத்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அங்கன்வாடி மையங்கள் தொடங்கி நியாய விலைக் கடைகள் வரை அனைத்தும் இங்கேயே அமையக்கூடிய வகையில் அதற்கான பணிகளை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த இலக்கு என்பது நம்முடைய வீட்டில் பொதுவாக பல்நோக்கு அறைகள் அமைந்திருக்கின்றன. படுக்கை அறைகள், குளியல் அறைகள், கழிவறைகள், அதே போல பால்கனி உள்ளிட்ட 400 சதுரடி பரப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டினுடைய மதிப்பு என்பது 8,65,000. இதில் மாநில அரசினுடைய பங்கு என்பது 6 லட்சம் ரூபாய், ஒன்றிய அரசினுடைய பங்கு என்பது 1,50,000, நம்முடைய பயனாளியுடைய பங்கு என்பது 1,18,000 என 8,68,000 ரூபாய் மதிப்பிலான இந்த வீடுகளை நாம் இன்று சிறப்பாக பெறுகின்றோம். குறிப்பாக இங்கு தனியாக போர் போடப்பட்டு அதற்கான டேங்குகள் அமைக்கப்பட்டு 2 புதிதாக மின் மோட்டார்களும் பொருத்தப்பட்டு 2 தரைமட்ட தொட்டிகள் கட்டப்பட்டு அந்த பணிகளும் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிளாக்லையும் தனித்தனியாக மேலே ஓவர் டேங்க் கட்டப்பட்டு அதற்கான குடிநீர் தேவைகளும் நிறைவேற்றக்கூடிய வகையில் இவை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நாம் இத்தனை பணிகளை செய்திருந்தாலும் கூட கூடுதலாக நமக்கு குடிநீர் தேவை என்ற எழுந்து கொண்டவர் ட்வாட்போர்ட் மூலமாக 1,43,00,000 ரூபாய் அதற்கான நிதிகளை பெற்று பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை மட்டும் அந்த ரோடு கிராஸ் ஆகக்கூடிய இடங்களில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய அனுமதிகளை பெற்று நம்ம அந்த பணிகளை நிறைவு செய்ய வேண்டும். அது சின்ன ஒரு வேலை தான், இருந்தாலும் அவங்களுடைய பர்மிஷன் வேணுங்கிறதுக்காக நம்முடைய தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். தேசிய நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணித்து வருகின்றார். நானும் மாவட்ட செயலகத்திலே அதை விரைவாக பெற்று வழங்க வேண்டும், அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று எடுத்து சொல்லி இருக்கின்றேன். முழுமையாக முடிக்கப்பட்டு நமக்கு தேவையான குடிநீர் வழங்குவதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் 1,43,00,000 ரூபாய் நிதிகளை தந்ததற்கு நம் அனைவர் சார்பாக மாண்பு முதலமைச்சர்களுக்கு நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, சில பேர் ஏதோ போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்ததுனால தான் போன வாரம் நாங்கள்லாம் போனோம், அதனால தான் இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறாங்க, அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரோடு அரசு அதிகாரிகளோடு பேசி விரைவாக கொடுக்க வேண்டும். அது அந்த ட்வாட் போர்டுடைய பணிகள் முடிந்த பிறகு முழுவதுமாக அந்த பணிகளை நாம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பணிகளை விரைவுபடுத்தி இருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு அதற்கான உத்தரவுகள் உங்கள் கரங்களிலே, வீடுகளுக்கான ஒதுக்கீட்டுக்கான உத்தரவுகள் உங்கள் கரங்களிலே வந்து சேர்கின்றன. எனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை, மாண்பு முதலமைச்சர்களை பொறுத்தவரை அனைவருக்கும் வீடு என்ற இலக்கோடு திராவிட மாடல் ஆட்சி மாண்பு முதலமைச்சர்கள் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சருடைய இலக்கு என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் அரசனுடைய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது 1,31,00,000 தாய்மார்களுக்கு மாதம் 1000 வழங்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர்கள் சிறப்பு தொகுப்பாக ஏறத்தாழ 5,000 ரூபாய்
ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் முதலமைச்சர்கள் வரவு வைத்திருக்கின்றார்கள். விடியல் பயண திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், 2 லட்சம் விவசாயிகளுக்கான மின் இணைப்புகள், காலை உணவு திட்டம், இப்படி தொடர்ச்சியாக திட்டங்களை தருகின்ற முதலமைச்சர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி, ஒரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, புதிய பேருந்து நிலையங்கள், இப்போ பாதாள சாக்கடை அமைப்பதற்கான நிதிகள், புதிய காவிரி குடிநீர் திட்டத்திற்காக 245 கோடி ரூபாய் நிதிகள் என இந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய மாவட்டத்தில் 5000 கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டத்திற்கான நிதிகளை தந்து இருந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நானும் உங்க வீட்டில் ஒருத்தன் தான், உங்க தம்பி தான், உங்க சகோதரன் தான். அதனால உரிமையோட தம்பி எங்களுக்கு இது செஞ்சு கொடு, இதெல்லாம் எங்களுக்கு இன்னும் தேவைகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். மின் இணைப்பு சம்மந்தமாக ஒரு மனு கொடுத்தாங்க, நான் அதிகாரிகிட்ட பேசிட்டு அதற்கான நடவடிக்கைகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் உரிமையோடு எங்களிடத்தில் சொல்லலாம். நாங்கள் கடமையோடு நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இன்று ஆணைகளை பெறுகின்ற உங்கள் அனைவருக்கும் முதலமைச்சர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி.